ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பில் முதல் யூனிட் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். அதில் முதல் சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அணி A = 8 -6 2 -6 7 -4 2 -4 3 எனில் A × adjoint A = adjoint A × A = மாலஸ் ஆஃப் A I3 என்பதை சரிபார்க்க. அதாவது A × adjoint A அது ஈக்குவல் டு adjoint A × A அது ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் A I3 என்பதை சரிபார்க்க. சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம மாலஸ் ஆஃப் A வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, மாலஸ் ஆஃப் A வந்து அதாவது அணிக்கோவை A, அதாவது A வந்து நமக்கு ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்கான். அந்த ஏயோட வேல்யூவை அப்படியே நம்ம எழுத போகிறோம். A = என்ன இருக்குன்னா 8 -6 2 -6 7 -4 2 -4 3. ஓகே, இதில் மாடலஸ் கண்டுபிடிக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம அணிக்கோவையை போடணும், மாடலஸ்ன்னு போடணும். சரி, இதில் மாடலஸ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ், அப்புறம் மைனஸ், அப்புறம் உள்ள நம்பர் எடுக்கும்போது ப்ளஸ், இந்த ரூல் படி எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மாலஸ் ஆஃப் A அட்ஜ் A, அதாவது சிற்றணி கோவை கண்டுபிடிக்கிறதுக்கும் மாலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ மாலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் எடுக்கும்போது என்ன வரும்னா ஃபஸ்ட்டு 8, அந்த 8 எடுக்கும்போது அந்த ரோ அந்த காலம் இது ரெண்டையுமே கவர் பண்ணிவிட்டு மீதியை எழுதணும். எழுதும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 இந்த அப்போ 8 எடுத்துக்கிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிறது என்னது 7 3 என்ன வரும் நமக்கு 7 3 are 21. அதுக்கப்புறம் இங்கே இதை இங்கேருந்து இங்கே மல்டிபிகேஷன் அப்போ -4 × -4 -16 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். அப்படி பார்க்கும்போது என்ன வரும் -4 × -4 -16 -4 × -4 +16 இன்ட்டு ஃபார்முலாவில் மைனஸ், அப்போ -16. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது நமக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அதை போட்டுக்கிட்டு செகண்ட் வேல்யூ என்னது -6, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +6. அதே மாதிரி அந்த ரோ அந்த காலத்தை மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிறத எழுதணும். மீதி என்ன இருக்குது -6 × 3, அப்போ -18 அதை மறைச்சிக்கிட்டு அடுத்து இது 2 × -4 என்ன வரும் -8, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ +8. அதுக்கப்புறம் தேர்ட் எடுக்கும்போது மேலே என்ன சிம்பிள் இருக்குது நமக்கு ப்ளஸ், அப்போ +2 × அந்த ரோ அந்த காலத்தை மறைச்சிக்கிட்டு மீதி நமக்கு என்ன இருக்குது -6 -4 -6 -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 × 4 24. இது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் 2 × 7 14. ஓகே, இப்போது 8 × 21 - 16 என்ன வருது 21 - 16 வந்து 5. அடுத்து +6 × -18 + 8 என்ன வரும் பெரிய எண்ணிலேருந்து சின்னதை கழித்து பெரிய எண்ணோட சிம்பிளை போடணும். அப்போ -18 + 8 வரும்போது -10 +2 × 24 - 14 10 = 8 × 5 என்ன வரும் 8 5s are 40 ப்ளஸ் இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6 × 10 60 ப்ளஸ் 2 × 10 20 = 40 -60 + 20 என்ன வருது நமக்கு மாலஸ் ஆஃப் A = 40 60 - 60 0. இப்போ மாலஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா
அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு சிற்றணி கோவை மதிப்பை தெரிஞ்சுக்கணும். சிற்றணி கோவை எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம ஆல்ரெடி மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி, ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இது பக்கமே நான் அதை எழுதுனேன். சிற்றணி கோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ், அதுக்கு அடுத்து அப்படியே ப்ளஸ்ஸுக்கு அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த மாடுலேஷனில் கண்டுபிடிக்கணும் சிற்றணி கோவை. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸு. அப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளஸ் இருக்கக்கூடிய 8 இருக்கக்கூடிய அந்த ரோ காலம் அதே மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் அந்த 8 சேர்த்து எழுதியிருப்போம் மாடலஸ் ஆஃப் ஏல. ஆனால் இங்கே சிற்றணி கோவைக்கு 8ஐயும் அந்த ரோ காலத்தை மறைச்சிக்கிட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம பெருக்கி எழுதணும். அப்படி எழுதும்போது என்ன வரும், இதையும் மறைச்சிக்கும் போது 7 3s ஃபஸ்ட்டு உள்ளது ப்ளஸ் எடுத்துக்கிட்டு 7 3s 21, ஃபார்முலா ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16. அப்புறம் செகண்ட் உள்ள எடுக்கும்போது மைனஸ் எடுத்துக்கிட்டு அந்த செகண்ட் இதை எடுத்துக்கிட்டு அது இருக்கக்கூடிய ரோ காலத்தை மறைச்சிக்கிட்டு அப்போ வர்றது என்ன வரும், -6 × 3 -18. அப்புறம் ஃபார்முலாவில் ஒரு -2 × -4 -8 மைனஸ் இன்ட்டு இந்த ஃபார்முலா +8. அதுக்கப்புறம் அடுத்த ப்ளஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரோ காலத்தை மறைச்சிக்கிட்டு மீதி உள்ளதை பார்க்கணும். அப்போ -6 -4 என்ன வரும், +6 4s 24 மைனஸ் ஃபார்முலாவில் -2 × 7 14. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து மைனஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரோ அந்த காலம் மறைச்சிக்கிட்டா மீதி -6 × 3 -18 ஃபார்முலாவில் -4 × -2 -8 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ +8. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிட்டு அந்த இது இருக்கக்கூடிய ரோ காலத்தை மறைச்சிக்கிட்டா அப்போ என்ன வரும், 8 × 3 24 -2 × 2 4. அதுக்கப்புறம் மைனஸ் எடுத்துக்கிட்டு அது இருக்கக்கூடிய காலம் ரோ மறைச்சிக்கிட்டா என்ன வரும், 8 × -4 -32. அடுத்து ஃபார்முலாவில் -2 × -6 -12 +12. அதுக்கப்புறம் அடுத்து வந்து ப்ளஸ் எடுத்துக்கிட்டால் அந்த காலம் இந்த ரோவை மறைச்சிக்கிட்டா என்ன வரும், ப்ளஸ் எடுத்துக்கிட்டு -6 × -4 +24 ஃபார்முலாவில் ஒரு -7 × 2 14. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய காலம் ரோவை மறைச்சிக்கிட்டா 8 × 2 16 8 × 4 32 -32 ஃபார்முலாவில் ஒரு -6 × 2 -12 +12. அதுக்கப்புறம்
ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு அது இருக்கக்கூடிய காலம் ரோவை மறைச்சிக்கிட்டா 8 × 7 56. அடுத்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஆல்ரெடி -6 × -6 -36 மைனஸ் ப்ளஸ் 36. ஓகே, இது வந்து சிற்றணி கோவை. இதை மாற்றி போடும்போது மாற்றி போடும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா அட்ஜாயிண்ட் கிடைக்கும். இது வந்து சிற்றணி கோவையோட மதிப்பு. சரி, ஓகே, நம்ம இப்போ இதை எழுதிட்டோம். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? 21 - 16 5. அதுக்கப்புறம் மைனஸ் இன்டு -18 + 8 -10 மைனஸும் +10. அப்புறம் +24 - 14 10. அதுக்கப்புறம் மைனஸ் இன்டு -18 + 8 -10, அப்போ மைனஸும் +10. அதுக்கப்புறம் 24 - 4 20 -32 + 12 -20 மைனஸ் +20. அதுக்கப்புறம் 24 - 14 10. அதுக்கப்புறம் -32 + 12 -20, அப்போ +20. அதுக்கப்புறம் +56 + 36 இதில் +56 + 36 ஒரு சின்ன மிஸ்டேக் போட்டிருக்கோம். நம்ம ஃபார்முலா படி இங்கே என்ன வரும்? லாஸ்ட் இதை மறைக்கும்போது 856, அப்புறம் -+36, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். அப்போ இதில் நமக்கு -36 தான் வரும். ஸோ 56 - 36 = நமக்கு என்ன? +20. ஓகே, மேலே டி. சரி, இதை இனி என்ன பண்ணணும்னா அப்படியே ரோவை காலத்தை ரோவாட்டும் அப்படி மாற்றி போடணும். டி இருக்கிறதால மாற்றி எழுதுனால நமக்கு என்னது? அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு கிடைக்கும். இது சிற்றணி கோவை, நம்ம அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ = அப்படியே இந்த ரோவை இந்த காலத்தை ரோவை அப்படி மாற்றி எழுதணும். அப்போ இங்கே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதால ஒரே மாதிரி தான் நமக்கு வரும். ரோ ஞாபகம் வச்சுடுங்க. மாற்றி எழுதும்போது ரோவை காலம் பண்ணலாம். 5 கீழே 10, அடுத்து 10 கீழே. அப்புறம் இந்த ரோவை அடுத்த செகண்ட் காலம் எழுதணும். இங்கே 10, அடுத்து 20, அடுத்து 20, அடுத்து இந்த ரோவை மாற்றி எழுதணும். 10 20 20. இது வந்து நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம நேராக அப்படியே கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A × அட்ஜாயிண்ட் ஏ = அட்ஜாயிண்ட் ஏ × ஏ = |A| I3 என்பதை சரிபார்க்க. இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. ஏ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா A × அட்ஜ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இருக்கிற இடத்துல ஏயோட வேல்யூ என்ன வருது நமக்கு? 8 - 6 2 -6 7 -4 2 -4 3. இது வந்து ஏயோட வேல்யூ. அப்புறம் அஜ்ஜிஏ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். அஜ்ஜியோட வேல்யூ என்ன? அட்ஜாயிண்ட் ஏ = 5 10 10 10 20 20 10 20 20. ஸோ ஓகே, இப்போது இது பார்த்தா நமக்கு வந்து A × அட்ஜாயிண்ட், அதாவது அணிகளுடைய பெருக்கல் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோ வச்சு இந்த காலம், ஃபஸ்ட்டு ரோ வச்சு செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு இதை வச்சு தேர்ட் காலம் பெருக்கி அந்த இதை எழுதுவோம். ஸோ இது உங்களுக்கு தெரிலனா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஞாபகம் எப்போவுமே நம்ம இதை வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு ரோ காலம் ஒரு 7 அந்த ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோ காலம் 7 அணிகளுடைய பெருக்கல் எப்போவுமே 7 மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மறக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8 × 5 ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 8 × 5 40,
minus 6 into 10 minus 60, 2 into 10 20. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் இதில் 8 into 10 80, minus 6 into 20 minus 120, minus 6 into 20 sorry 2 into 20 40. அப்புறம் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் அப்போ 8 into 10 80, minus 6 into 20 minus 120, 2 into 20 plus 40. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அடுத்து இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ இந்த காலம், இந்த மாதிரி பெருக்கணும். சரி, ஈக்குவல் minus 6 into 5 minus 30, 7 into 10 plus 70, minus 4 into 10 minus 40, minus 6 into 10 minus 60, 7 into 20 plus 140, minus 4 into 20 minus 80. மைனஸ் அடுத்து இந்த ரோ லாஸ்ட் காலம் minus 6 into 10 minus 60 plus 7 into 20 plus 140, minus 4 into 20 minus 80. அதே மாதிரி 2 லாஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அதே மாதிரி தான் 2 into 5 10, minus 4 into 10 minus 40, 3 into 10 plus 30, 2 into 10 20, minus 4 into 20 minus 80, 3 into 20 plus 60. அப்புறம் லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் அப்போ என்ன வரும் 2 into 10 20, minus 4 into 20 minus 80, 3 into 20 plus 60. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு a இன்டு அட்ஜாயிண்டியோட வேல்யூ கிடைக்கும். 40 minus 60 plus 40, அப்போ 40 plus 20 60, 60 minus 60 0. அப்போ 80 plus 40 வந்து 120 minus 120 0. 80 minus 20 plus 40 இது என்ன 120 minus 120 0. இப்படி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 0 தான் வரும் நமக்கு. minus 30 minus 70 minus 70 plus 70 0, minus 60 minus 80 minus 140, 140 plus 140 0, minus 60 minus 80 minus 140 1 plus 140 0, 10 plus 30 40 minus 40 0. இங்கேயும் 80 minus 80 0, 80 minus 80 0. இதுதான் நமக்கு a இன்டு அஜ் a. ஈக்குவல் டு 0. ஸோ இதே போல் அப்புறம் நமக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா அஜ் ஏ, அப்புறம் ஏ இன்டு அஜ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அஜ் ஏ இன்டு ஏ கண்டுபிடிக்கணும். அஜ் ஏ இன்டு ஏ, அஜ் ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அஜ் ஏ ஈக்குவல் டு இந்த இருக்குது 5 10 20 20 20 10 20 20 இன்டு ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏ ஈக்குவல் டு நமக்கு 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம், இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரோ காலம் அந்த 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 5 into 80 8 5s are 40, 10 minus 6 minus 60, 10 2 plus 20. அடுத்து 5 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 5 minus 6 minus 30, 10 into 7
plus 70. 10 into minus 4 minus 40. 5 into 2 plus 10. 10 into minus 4 minus 40. 10 into 3 plus 30. அதே மாதிரி second row first column. 10 into 8 80. 20 into minus 6 minus 120. 20 into 2 plus 40. அடுத்து இதை வச்சு அடுத்து second row second column. 10 into minus 6 minus 60. 20 into 70 plus 140. 20 into minus 4 minus 80. அப்புறம் 10 into 2 20 plus into minus minus 20 into 4 80. 20 into 3 plus 60. அப்புறம் 10 into 8 third row first column. 10 into 8 80. 20 into minus 6 minus 120. 20 into 2 plus 40. அப்புறம் 10 into minus 6 minus 60. 20 into 7 plus 140. 20 into minus 4 minus 80. 10 into 2 20. 20 into minus 4 minus 80. 20 into 3 plus 60. ஓகே, அதே மாதிரி நம்ம இதையும் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். 40 minus 60 plus 40 plus 20 60. 60 minus 60 0. அதே மாதிரி minus 30 minus 40 minus 70 plus 70 0. 40 minus 40 0. 80 120 minus 120 0. minus 140 plus 140 0. plus 80 minus 80 0. 120 minus 120 0. 140 minus 140 0. 80 minus 80 0. ஓகே, அப்புறம் இப்போது adjoint a into a கண்டுபிடிச்சிட்டோம். இனி நமக்கு கொஸ்டினில் லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு மாலஸ் ஏ இன்டு I3. ஸோ மாலஸ் ஏயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். மாலஸ் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன தான் வந்துச்சு, நம்ம மாலஸ் ஏ இன்டு I3 கண்டுபிடிக்கணும். இதில் மாலஸ் ஏயோட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். I3 வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எப்படி இருக்கும், 1 0 0 0 1 0 0 0 1 இப்படி இருக்கும். ஸோ 0 வச்சு இதை பெருக்கும்போது 0. ஸோ சமன்பாடு கொஸ்டினில் இருந்து A adj A equal to adj A equal to மாலஸ் ஆஃப் A I3 என்பது சரிபார்க்கப்பட்டது.